Welcome to Achiever's Choice, the best choice for PGTRB aspirants. I hope all of you are doing well. Stay safe, stay at home. This is the need of the hour. Keep preparing for your PGTRB classes. This is the best time for you to prepare without any disturbance. Now, we will go to today's lesson. Today, we are going to discuss a very important topic, namely 7 types of ambiguity, a study of its effects on English verse, published in the year 1930 by William Emerson. So, I have given you 3 years continuously. பார்த்தீங்கன்னா 1930, 1942, 1953 ரிவைஸ் பண்ணியிருக்கார். இது வந்து வெரி சயின்டிஃபிக் அப்ரோச் டு கிரிட்டிசிசம். அதாவது வில்லியம் எம்சன் வந்து ஐயர் ரிச்சர்ட்ஸோட ஸ்டூடெண்ட்டு. ஆனால் ரொம்ப அழகாக சயின்டிஃபிக்காக நியூ கிரிட்டிசிசத்துக்கு இது ஒரு மிக சிறந்த எக்ஸாம்பிளாக அவரோட ஸ்டடி இருக்குது. திருப்பி அதை ரிசர்ச் பண்ணி மேற்கொண்டு அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கார். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு சிலபஸில் 7 டைப்ஸ் ஆஃப் ஆம்பிக்விட்டின்னு கிரிட்டிசிசத்தில் 10th யூனிட்டில் இருக்குது. நான் இப்போ கொஞ்சம் 10th யூனிட்டாக எடுக்கிறேன். காரணம் என்னென்னா, கஷ்டமானதை முதல்ல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போது இந்த 10th யூனிட்டாக நான் வரிசையாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன். இன்ட்ரடக்ஷனில் பார்த்தீங்கன்னா, வில்லியம் எம்சன் வந்து இஸ் எ இங்கிலீஷ் லிட்ரரி கிரிட்டிக். இது சொல்லவே வேண்டியதில்லை. ஹி வாஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் ஐயர் ரிச்சர்ட்ஸ். ஹி ஃபாலோட் நியூ கிரிட்டிசிசம். This work was published in the year 1930 and was revised in 1942 and in 1952. ஸோ அதான் நான் சொன்னேன், திருப்பி வந்து அவர் தன்னோட ஒர்க்லேயே அவருக்கு இன்னும் திருப்தி வரல, இன்னும் ஏதாவது இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருக்கார். அதில் பார்த்திங்கன்னா முதல்ல 7 டைப்ஸ் ஆஃப் ஆம்பிக்விட்டின்னு சொல்லிட்டோம். ஆம்பிக்விட்டினா என்னன்னு தெரியணும்ல நமக்கு, ஃபஸ்ட்டு அது வேணும் நமக்கு. ஸோ ஆம்பிக்விட்டினா என்னன்னா, மீனிங் ஆஃப் த வேர்டு ஆம்பிக்விட்டி என்ன அப்படின்னா, ஹேவிங் மோர் தேன் ஒன் இன்டிட்டர்மினேட் மீனிங். இன்டிட்டர்மினேட்னா என்ன அர்த்தம்னா, நாட் ஷுவர், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ. ஒரு வார்த்தையை நம்ம படிக்கும்போது அதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியாது. ஐயோ என்ன இது என்ன சொல்ல வராரு அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதை தான் இவர் என்ன சொல்கிறாரு, 7 டைப் இருக்குது. ஒரு வார்த்தையை நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக புரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் 7 ரீசன்ஸ் இருக்குது அப்படின்றாரு. அந்த 7 ரீசன்ஸ் தான் அவர் 7 டைப்ஸ் ஆஃப் ஆம்பிக்விட்டின்றாரு. ஸோ ஒன் வேர்ட் வில் கிவ் 7 ஷேட்ஸ் ஆஃப் மீனிங் டிபெண்டிங் ஆன் த ரீடர் ஆஸ் வெல் அஸ் த ரைட்டர். ஸோ இதான் 7 டைப்ஸ் ஆஃப் ஆம்பிக்விட்டியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மீனிங் இஸ் ஆம்பிகுவஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, அதாவது அதுக்கு அர்த்தம் நேரடியாக இல்லை, அவங்கவுங்க புரிஞ்சுக்கிறத பொறுத்து மாறும், மீனிங் மாறும் அப்படின்றது தான். டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இப்படி இருக்கும், அப்படியும் அதுக்கு மீனிங் இருக்குது அப்படி. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆம்பிக்விட்டிக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு ஆம்பிக்விட்டின்ற வேர்டு முதல்ல புரியணும் இல்லையா? அப்போ லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் த லிவர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம வாழ்கிறது என்ன லைஃப்னு தெரியுது. டிபெண்ட்ஸ் ஆன் த லிவர். லிவர்னால் நமக்கு ஒரு பார்ட் ஆஃப் த பாடி இருக்குது இல்லையா, நம்ம ஆர்கன், ஒரு ஆர்கன் வந்து லிவர். ஸோ லிவர்ன்றது ரொம்ப முக்கியமான ஆர்கன். அது வந்து என்ன சொல்கிறாங்க, நம்ம லைஃப் வாழணும் அப்படின்னா லிவர் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். லிவர் ஃபெயிலியர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதனால் லிவர் முக்கியன்றதை சொல்கிறாங்களா, இல்லை இந்த உலகத்தில் லிவிங் த பர்சன் who lives in the world is called as a liver. ஸோ வந்து ஒவ்வொருத்தரை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன்னு நான் சொல்கிறேன். சில பேர் ஐயோ வாழ்க்கையே சோகம்டா அப்படின்றாங்க. சில பேர் வாழ்க்கையே ஒரு போர்க்களம்ன்றாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லிவர், த பர்சன் who is living in this world. ஒவ்வொருத்தரும் அது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் மீனிங் இருக்குது, 2 shades ஆஃப் மீனிங். ஸோ திஸ் இஸ் an ambiguous sentence. திஸ் இஸ் an ambiguous sentence. ஸோ இதுதான் வந்து ஆம்பிக்விட்டின்னு சொல்கிறது. டக்குன்னு மீனிங் புரியாது, 2 மீனிங் இருக்குது. 7 டைப்ஸ் ஆஃப் ஆம்பிக்விட்டி முதல்ல என்னன்னு யூ நோட் த பாயிண்ட்ஸ். ஓகே, தேர் ஆர் 7 டைப்ஸ். என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. மெட்டஃபர்,
மெட்டஃபர்ன்ற வேர்டு உங்களுக்கு நல்லா தெரியும். எக்ஸ்டெண்டட் சிமிலி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அடுத்தது ஆப்போசிட் மேக்கிங் அ நியூ ஐடியா. 2 ஆப்போசிட் ஐடியாஸ் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஐடியாவை நமக்கு தர்றது. பண்ணும் அதே மாதிரி தான், டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் மீனிங். வார்த்தை விளையாட்டு, வார்த்தை ஜாலங்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஃப்ராய்டியன் ஸ்லிப், இது ரொம்ப முக்கியம். ஃப்ராய்டுனாவே உங்களுக்கு சைக்கோ அனாலிட்டிக்ஸில் போயிடுது. ஸோ ஒருத்தருக்கு ஒரு பொருளை பார்க்கும்போது ஒரு அசோசியேஷன் வரும். ஸோ அதுதான் ஃப்ராய்டியன் ஸ்லிப். அது நம்ம பிறந்து வளர்ந்து நம்ம ஜீன்ஸுன்னு சொல்கிறோம்ல, பயாலாஜிக்கல் ஜீன்ஸுன்னு ஒரு அப்பா அம்மா கிட்டேருந்து ஜீன்ஸ் வர மாதிரி சைக்கலாஜிக்கலாக நமக்கு சில ஜீன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்பே புத்திடா, அவங்க அம்மா புத்திடா அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் என்ன காரணம்னா, எப்படி நம்ம பயாலாஜிக்கலாக குரோமோசோம்ஸை நம்ம இன்ஹெரிட் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய தாக்கங்கள் ஏற்படுத்தும். இந்த சிவப்பு ரோஜா படம், ஸோ நிறைய அந்த கெட்டவங்கெல்லாம் அந்த சினிமாவில் கதை சொல்லும்போது பார்த்திங்கன்னா அப்படியே பபிளாக போட்டு ஃப்ளாஷ்பேக்கில் போவாங்க பாருங்கள். அவங்களுக்குள்ள ஒரு சோகம் இருக்கும். அந்த சோகத்தால் தான் அவங்க இப்படி மாறி இருப்பாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃப்ராய்டியன் ஸ்லிப். ஸோ யுவர் மைண்ட் இஸ் ஆல்வேஸ் ஒர்க்கிங். ஸோ ஃப்ராய்டு அதை தான் சொல்கிறாரு, யூ ஆர் நாட் வாட் யூ ஆர். நம்ம ஒரு வார்த்தை பேசுகிறோம்னா அதுக்கு காரணம் பல விஷயங்கள், நம்ம குடும்ப சூழ்நிலை, நம்ம முன்னோர்கள் செய்கிறது எல்லாமே வருது அப்படின்றது. அடுத்தது அன்ஃபார்ச்சுனேட் கன்ஃபியூஷன். சில சமயம் நம்ம எதிர்பார்க்காம சில சமயம் கன்ஃபியூஷன் நடந்துடும். அதுக்கெலாம் நான் எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றுக்கும் சொல்கிறேன். ஃபிலிட் இன் அப்படின்னா சில சமயம் அப்படியே தொக்கி நிற்கும். அதுக்கு என்ன அர்த்தம் நம்மள இப்போல்லாம் எல்லாருமே அப்படி தான் பேசுகிறாங்க. அப்புறம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்புறம் நம்ம தான் முடிச்சுக்கணும், அதை ஃபில் அப் பண்ணிக்கணும். அதை கேட்குற டோனு எல்லாத்துலேயுமே அந்த ஃபீலிங் எல்லாமே உங்களுக்கு யார் கேட்குறான்றதை பொறுத்து எல்லாமே மாறும். டென்ஷன் ஆர் பைனரி அப்போசிஷன். சில சமயம் நம்ம டென்ஷன் ஏன் வருது அப்படின்னா, நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று நடக்குது இல்லையா, அப்போ தான் நமக்கு டென்ஷன் க்ரியேட் ஆகுது. அப்படியே வாலண்டரியாக சில சமயம் நம்ம இதுதான் நினைக்கிறோம், ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று நம்ம மனசுக்குள்ளார வரும். ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனால் நம்மளுக்கு சாப்பிட்ணுன்ற எண்ணம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் தான் டென்ஷன் ஆர் பைனரி அப்போசிஷன். நம்ம நினைக்கிறது ஒன்று, அங்கே மனசில் தோன்றது ஒன்று, அந்த தாட் ப்ராசஸில் தோன்றது ஒன்றுன்னும் போது தேர் கிரியேட்ஸ் அ டென்ஷன் which is otherwise called as binary opposition. Okay, so these are the 7 types of ambiguity: metaphor, opposite making a new idea, pun, Freudian slip, unfortunate confusion, fill it in, tension or binary opposition. இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் டீட்டெயில்டாக போகிறோம். ஃபஸ்ட்டு மெட்டஃபர்னா என்ன? இட் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் கான்ட்ராஸ்ட் சிமிலி. சிமிலியோட சுருக்கம் தான் என்னது? மெட்டஃபர். இன்டைரக்ட் கம்பேரிசன் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லைஃப் இஸ் அ ரோலர் கோஸ்டர். ரோலர் கோஸ்டர்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும், இந்த எக்ஸிபிஷன்ஸ்லலாம் வச்சுருப்பாங்க. ஒரு கப்பன் சாசர் மாதிரி இருக்கும், அது தண்ணியும் சுற்றிக்கும், அப்புறம் ஒரு பெரிய சுற்றிட்டு வரும். சரியா? ஸோ லைஃப் எப்படி போகுது, எப்போ சுற்றும், எப்போ ட்விஸ்ட் எடுக்கும், எப்போ டேர்ன் பண்ணும் யாருக்குமே தெரியாது இல்லையா? நம்ம கையில் எதுவுமே இல்லை. அதுவும் இப்போ இந்த கொரோனா காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா லைஃப் நிஜமாலுமே ரோலர் கோஸ்டராக தான் அப்படின்றது தெரியுது. என்ன நடக்கும், யாருக்கு எப்போ நடக்கும்னு தெரிய மாட்டேங்குது. இதில் என்ன சொல்ல வராங்க, என்ன லைஃப் ரோலர் கோஸ்டரா? நம்ம ரோலர் கோஸ்டர்ன்ற ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக கிடையாது. அவங்க மீன் பண்ணுறது எது அப்படின்னா, the sudden turn of events. யார் எப்படி எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்றாங்க. எக்ஸாக்டாக அந்த ப்ளே இதை அவங்க மீன் பண்ணவே இல்லை. சரி, he is brave like a lion. இன்னொரு எக்ஸாம்பிள், பாலு இஸ் அ லயன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் லயன் அர்த்தமா? அவனுக்கு லயன் மாதிரி மூஞ்சி இருக்குன்னு அப்படி இல்லை. his bravery is taken into consideration. அவன் சிங்கம் போல் வீறு நடை போடுறவன், பிரேவ், அந்த பிரேவ்னஸை குறிக்குது. ஸோ இதெல்லாம் மெட்டஃபர். ஸோ சிமிலி என்ன சொல்லுவாங்க, ஆஸு லைக் வந்தால் சிமிலி சொல்லிடுவாங்க. இப்போ ஒரு தமிழில் சொன்னால் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். மதிமுகம் அப்படின்றது மதி போன்ற முகம் தான் மதிமுகம்னு சுருக்கி சொல்கிறாங்க. இப்போ மதி போன்ற அந்த போன்றன்ற அந்த லைக்கு அதுதான் இங்கிலீஷில் லைக்கு. இது வெளிப்பட்டு வந்துச்சுன்னா அது சிமிலி. வரல மதிமுகம்னு வந்துச்சுன்னா அது என்னது? அது மெட்டஃபர். ஸோ இட் இஸ் அ கான்ட்ராஸ்ட் சிமிலி, அவ்வளோதான். ஸோ அது ஸோ எப்படி புரிஞ்சுக்கிறோன்றது
ஒரு ஆம்பிகுவஸாக இருக்குது. எதோட கம்பேர் பண்ண சில மெட்டஃபர்ஸ்லாம் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டன்னோட போயம்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா காம்பஸையும் லவ்வையும் கம்பேர் பண்ணியிருப்பார். அதனால் அது மாதிரிலாம் நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். பிடிச்சி அது கன்சீட் இன்னும் எக்ஸாஜரேட்டட் மெட்டஃபர்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் மெட்டஃபர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்போசிட் மேக்கிங் அ நியூ மீனிங். செகண்ட் ஒன் இஸ் ஆப்போசிட் மேக்கிங் அ நியூ மீனிங் ஆர் கிவ்ஸ் அ நியூ ஐடியா. எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸ்விஃப்ட்லி இயர்ஸ் பாஸ் பியாண்ட் ரீகால். ஸ்டில்னஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங் மார்னிங். ஸ்விஃப்ட்லின்றது வேகமாக, ஃபாஸ்ட். ஸ்டில்னஸ்ன்றது அமைதியாக. இது ரெண்டும் கான்ட்ராஸ்ட் ஐடியா. இது ஆன்டிதீசிஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஆன்டிதெட்டிக்கல், ஆன்டிதீசிஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரே லைனில் அந்த மாதிரி ஒரே வேர்டு மட்டும் வந்தது அப்படின்னா ரெகுலர்லி இர்ரெகுலர், ஆக்சிமரான்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது ஆம்பிகுவஸ் இது. ஸோ இது வந்து ஐடியாஸ். இப்போ இது ரெண்டு ஐடியாஸ் வந்து டைமை பற்றியே சொல்லுது. ஒன்று வந்து டைம் வந்து ரொம்ப வேகமாக பாஸ் ஆகுது சொல்கிறாங்க. இன்னொன்றில் டைம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது ரெண்டு சேர்த்து ஒரு ஐடியா கொடுக்குது. என்ன அப்படின்னா டைமை பற்றி ஒரு ஐடியா கொடுக்குது. அடுத்திங்க பார்த்திங்கன்னா when a word has more than one meaning it is called as pun. Third ambiguity. when a word has more than one meaning. இல்லை நமக்கு லிட்ரேச்சரில் நிறைய பன் இருக்குது. நமக்கு ஹென்ரி ஃபோர்த்தில் கூட ஒரு பன் இருக்குது. இப்போ இதில் வந்து நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். The duck said to the bartender put it on the bill. ஒரு டக்கு சொல்லுதான் பார்டெண்டர்கிட்ட. பார்டெண்டர்னால் அந்த சர்வர்கிட்ட சொல்லுதான் புட் இட் ஆன் த பில். பில்லுனா அதோட பீக்கும் பில்லுன்னு தானே சொல்லுவோம். அந்த டக்கோட பீக்குக்கும் பில்லுன்னு தான் பேர். இன்னொன்று பில் நம்ம காசு கட்டுறோம்ல அதுவும். ஸோ டக்கு வந்து தன்னுடைய பீக்கில் வையின்னு கூட சொல்லியிருக்கலாம். அல்லது பில்லோட சேர்த்து போட்டுரு அப்படின்னும் சொல்லியிருக்கலாம். இப்போ அமௌண்ட் போட்டுரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹியர் த வேர்ட் பில் கிவ்ஸ் டூ மீனிங்ஸ். அடுத்தது லெப்பர்ட் டஸ் நாட் சேஞ்ச் இட்ஸ் ஸ்பாட். இது ஒரு ஃபேமஸ் கோட். கேன் த லெப்பர்ட் சேஞ்ச் இட்ஸ் ஸ்பாட்ஸ் அப்படின்னு கூட இருக்குது. அதாவது வந்து ஒரு லெப்பர்டு இருக்குது. லெப்பர்டு மேலே பிளாக்காக என்ன இருக்கும், கருப்பு கருப்பாக திட்டாக இருக்கும். அந்த திட்டை வந்து அது மாறுமா? மாறவே மாறாது. இன்னொரு அர்த்தம் இருக்குது. அது ஸ்பாட்னா பிளேஸுன்ற அர்த்தமும் இருக்குது இல்லையா? பிளேஸு, அந்த இடம். லெப்பர்டு வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும். இந்த இடத்துல தண்ணி குடிக்க வரும், இந்த இடத்துல படுத்து தூங்கும். இந்த மாதிரி அந்த ஸ்பாட்டு இடத்த மாற்றாது. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து அது உடம்புல இருக்க திட்டான கருப்பு பிளாக்ஸை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஸ்பாட்ஸுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று அது வசிக்கிற இடம், பிளேஸையும் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து என்னது பன். ஸோ ஸ்பாட்டுன்றது இட் கிவ்ஸ் த பன். அதேமாதிரி பில்லுன்றது இங்கே பன், பீக்கையும் குறிக்குது, அந்த ரசீதியும் குறிக்குது. அடுத்தது ஃப்ராய்டியன் ஸ்லிப்பு. வேர்ட்ஸ் ப்ரொடியூஸ் அன் அப்ட்ராக்ட் தாட். இந்த ஃப்ராய்டியன் ஸ்லிப் வந்து மனிதர்களுக்கு மனிதர் மாறும். சைக்கோ அனாலிட்டிக்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ அதனால் அப்ட்ராக்ட் தாட் ஒருத்தருக்கு, சில பேருக்கு இப்படி நம்ம இப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு தோணும்ல, இப்படிப்பா ரூம் போட்டு யோசிப்பீங்களா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஃப்ராய்டியன் ஸ்லிப் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் அ வேர்பல் ஸ்லிப் தட் இஸ் லிங்க் டு த சப்கான்ஷியஸ் மைண்டு. பாருங்களேன், நம்மள அறியாமையே நம்ம மனசில் ஆழ் மனதில் பதிஞ்சிருக்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம். இது ஒரு ஜோக்காக சொல்கிறேன், இது தவறாக நினச்சிக்காதீங்க. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் வந்து ரெண்டாவது ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட் ஒய்ஃப் பேரை தவறுதலாக சொல்லிடுறாரு. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃப்ராய்டியன் ஸ்லிப். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த எக்ஸாம்பிளை சொல்கிறேன். ஸோ அவரோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இன்னும் அந்த ஃபஸ்ட் ஒய்ஃப் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் அவர் தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்க, அதை வெளியில் உச்சரிச்சிடுறார். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃப்ராய்டியன் ஸ்லிப். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், சாதாரண எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். எ காட் லையிங் ஆன் த கிராஸ் இன் த நைட்டு. இப்போது ஒருத்தனுக்கு பாம்பை கண்டாவே பயம்னு வச்சுக்கோங்க. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க, தமிழில் ஒரு பழமொழி. ஸோ நம்ம பயந்துருந்தா சும்மா கயிறு கிடக்கிறது கூட நமக்கு எப்படி கிடக்குமா, பாம்பு மாதிரி தெரியுமா. போல்டாக இருக்கவங்களுக்கு அது ஒன்றும் தெரியும். அதனால தான் இந்த படத்துலலாம் கூட சொல்லுவாங்க, இந்த வீக் மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீக் மைண்ட் இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரி கற்பனை சக்திகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த சந்திரமுகி படத்தில் கூட பாருங்கள், அவள் அந்த மாதிரி சின்ன வயசில் அவளை ரொம்ப கொடுமைப்படுத்தி அது மாதிரி பண்ணுறதுனால தான் அவளோட மைண்ட் வந்து என்ன ஆகிடுது,
வீக் ஆகிடுது. ஸோ ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தோட தன்னையே ஒத்து வர மாதிரி பண்ணிடுறா யார், ஜோதிகா. ஸோ அதுதான் இந்த மாதிரி நான் சொல்கிறேன் நான். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ராய்டியன் ஸ்லிப்ஸ். இது அவங்களால ஏற்படலை, அதை கரெக்டாக அந்த சைக்கோ அனாலிட்டிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படின்லாம். அது மாதிரி என்ன அப்படின்னா, நம்மளை அறியாமல் நம்ம ஆழ் மனசில் நிறைய எண்ணங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது. நம்ம கான்ஷியஸாக நம்ம வேலை பார்க்குறதுக்காகவோ, அவங்க பார்த்திங்கன்னா மித்த நேரத்துலலாம் அந்த சந்திரமுகி படத்தில் ஜோதிகா சாதாரணமாக தான் இருப்பாங்க. அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அது மட்டும்தான் அந்த சந்திரமுகி இருப்பாங்க. கான்ஷியஸ் மைண்டில் ஷீ வில் பி டெலிபரேட்லி ஹைடிங் இட். ஸோ இதெல்லாம் தான் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு அந்த காலத்தில் அழகாக ஃப்ராய்டில் ஒன்றும் இல்லை, பட் ரொம்ப அழகாக அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ காட் லையிங் ஆன் த கிராஸ் இந்த நைட் வந்து நான் பார்க்கும்போது அது கயிறாக தெரியும். ஏற்கனவே ஒரு பாம்புக்கிட்ட கடிப்பட்டவனோ இல்லைப்பா பயந்து வேறு ஏதோ ரீசனுக்கு பயந்துட்டு வரணும், அதை பார்த்தா எப்படி இருக்கும், கயிறு மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த பேய் பிசாசுலாம் சொல்கிறாங்களே, ஆக்சுவலாக அவங்களாம் வீக் பாடிஸு. ஆக்சுவலாக பேய் பிசாசுலாம் உலகத்திலே கிடையவே கிடையாது. பட் அவங்களுக்கு மனசு வந்து வீக்காக இருக்கிறதுனால அப்படி தோணுது. ஃபார் அ பர்சன் ஹூ ஃபியர்ஸ் ஸ்னேக், த காட் வில் லுக் லைக் அ ஸ்னேக் இன் த டார்க். ஸோ இதுதான் ஃப்ராய்டியன் ஸ்லிப். அப்ஸ்ட்ராக்ட் தாட்ஸ்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் தோணும். அதான் நம்மளுக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. அவங்களோட சப்கான்ஷியஸ் மெமரியில் இந்த அம்பி வருது இல்லை அன்னியன் படத்தில், சப்கான்ஷியஸில் அவங்க என்ன பாதிப்படைஞ்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ரொம்ப ஸ்டைலாக இருந்தால் தான் நம்மளை யங்லே கேர்ள்ஸ் வந்து லைக் பண்ணுவாங்க அப்படின்னு அம்பி இப்படி ஹாய் நந்தினி அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் ஃப்ராய்டியன் ஸ்லிப்ஸ். Psychologically he is been so much tortured in his subconscious mind. Conscious level he wants to be a nice person. Ambi like நம்மளுக்கு நிறைய இது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. I can be telling you many examples. This is one type of ambiguity. ஸோ ஒரு வார்த்தையை நான் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றது உங்கள் மனசில் சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன இருக்குன்றதை பொறுத்து மாறும். அடுத்தது பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட் கன்ஃபியூஷன். இது அடிக்கடி நடக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயோ இல்லை நம்ம ஒரு டீமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போதோ நமக்கு வந்து தோணும். ஏன்னா ஹியூமன் மைண்டு பார்த்திங்கன்னா வெரி காம்ப்ளெக்ஸ் ஒன். நம்ம நிறைய பேருக்கு வந்து அது புரியவே புரியாது. இவன் மட்டும் இப்படி யோசிக்கிறான், ஐயோ நம்ம சாதாரணமாக தானே சொன்னோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க. அதுதான் அன்ஃபார்ச்சுனேட் கன்ஃபியூஷன். சில நேரம் நம்ம லெட்ரு வாசிக்கும், நீ இப்படி யோசிச்சு எழுதுனியா, நான் இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. அன்ஃபார்ச்சுனேட் கன்ஃபியூஷன். அப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட் இஸ் தட் கால், ஒரு நியூஸ் பேப்பரில் இந்த இதை பார்த்தேன் நான், ஜம்பிங் ரெட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு. ரெட் லைட்டுக்கு இன்னொரு கனெக்டேஷன் இருக்குது, அது நான் இப்போ என்னன்னு சொல்ல விரும்பல பொதுத்தளத்தில். ஜம்பிங் ரெட் லைட் அப்படின்னா இப்போ என்ன சொல்ல வராங்க அந்த ரைட்டர் அப்படின்னா, டிராஃபிக்கில் வந்து ரெட் லைட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, யாருமே மதிக்கிறது இல்லை, தே ஆர் ஜஸ்ட் வாக்கிங் அவே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து தப்பான அர்த்தத்துலேயும் என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஐயோ ரெட் லைட் வந்து உங்களுக்கு தெரியும் ரெட் லைட் ஏரியானா என்ன மாதிரி ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து இது மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்டாக எழுதுறத நம்ம புரிஞ்சிக்காமல் வர கன்ஃபியூஷனும் ஒன் டைப் ஆஃப் ஆம்பிகுவிட்டி தான். அடுத்தது ஃபில் அப் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தீஸ் ஆர் வெரி ஹார்ட் சென்டென்சஸ். தே ஆர் இன்வேரியபிளி இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ். நான் தமிழில் சொன்னால் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். அப்புறம் அப்படின்றாங்கல்ல, அப்புறம் என்ன அர்த்தம், ஏதோ நம்மள்ட்ட எதிர்பார்த்து கேட்குறாங்க. ஆனால் என்ன எதிர்பார்க்குறோன்னு நமக்கும் தெரியும், கேட்குறவங்களுக்கும் தெரியும். தட் இஸ் கால்ட் அஸ் ஃபில் இட் அப். நம்மளா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை பேசுகிறவங்க, கேள்வி கேட்குறவங்க அதை நம்ம ஃபில்அப் பண்ணிட வேண்டியதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது வாட்ஸ்ஆப்னா கேட்டால் நம்ம தான் ஃபில்அப் பண்ணிக்கணும், மீதியை அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், இந்த ரேமன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூட பாருங்கள் கம்ப்ளீட் மேன்னு வரும். கம்ப்ளீட்னா என்ன அப்படின்றது, கம்ப்ளீட்னா ஃபினிஷ்டா, அதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபினிஷ்டுக்கும் கம்ப்ளீட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இஸ் ஆல்மோஸ்ட் அவ்வளோதான், முடிஞ்சிச்சான், வாழ்க்கையே முடிஞ்சிச்சுடா அப்படின்றதுக்கும் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஃபில்அப் வந்து என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்க அதை நம்ம தான் முடிச்சுக்க வேண்டியதாக இருக்குது. டென்ஷன் ஆர் பைனரி அப்போசிஷன். திஸ் டைப் ஆஃப் ஆம்பிகுவிட்டி வந்து இட் இஸ் டூ பிக் டு டேம் அப்படின்னு சொல்கிறாரு எம்சன். ஏன் அப்படின்னா இது நம்ம இப்படி சொல்லும் போது கண்டிப்பாக இந்த எண்ணம் வந்து தான் ஆகும். நான் இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும்.
டே அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனசுக்குள்ளே நைட்டு தான் தோணும். மேல் அப்படின்னு சொன்னால் ஃபீமேல் தான் சொல்லணும். அது ஒரு படத்தில் கூட விஜய்ன்னு நினைக்கிறேன் சொல்லுவார், நீ செய்யணும்னு சொன்னால் எனக்கு செய்யக்கூடாதுன்னே தோணுது, நீ செய்யக்கூடாதுன்னு சொன்னால் எனக்கு செய்யணும்னு தோணுது அப்படின்றாங்கல்ல. இதெல்லாம் தான் வந்து டென்ஷன். இட் கிரியேட்ஸ் அ பைனரி ஆப்போசிஷன். நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஆப்போசிட் ஐடியாஸு தோணிக்கிட்டே இருக்குது. அவங்க செய் அப்படின்னு சொன்னால் செய்யக்கூடாதுன்ற எண்ணம் வரும். இவன் அம்மா கூட நம்ம திட்டம், அது எப்படி நான் செய்யாதன்னு சொல்கிறத நீ செய்வ அப்படின்னு கேட்பாங்க. காரணம் இதுதான், பைனரி அப்போசிஷன். ஒரு டென்ஷன் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது, அதை நம்ம வெளிப்படுத்துகிறோம். இது வந்து இட் கிரியேட்ஸ் டென்ஷன் இந்த சப்கான்ஷியஸ். வெளியில் வேணால் நமக்கு வந்து அடக்கி வச்சுருக்கலாம், ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்டில் இதை அடக்க முடியாது. திஸ் டென்ஷன் வில் ஆல்வேஸ் பி ப்ரெசன்ட். இப்போ நம்ம ஆஃபீஸர் ஒன்று சொல்கிறாரு, அவரை நமக்கு பிடிச்சிச்சின்னா என்ன பண்ணுவோம், அவர் சொல்கிறத செய்வோம். பிடிக்கலன்னா என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக மனசுக்குள்ளே செய்யக்கூடாதுன்னு நினப்போம் சப்கான்ஷியஸ் மைண்டில். ஆனால் வேறு வழி இல்லை, வெளிப்படையாக அதை காமிக்க முடியாது, செஞ்சிட்ருப்போம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் tension or binary opposition. This is the last type of ambiguity that Emerson talks about. இது வந்து நிறைய ஒர்க் பண்ணி சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணி அவர் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. சரிங்களா? Thank you students. I hope 7 types of ambiguity would have been very clear to you, பிகாஸ் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி இதை நடத்தியிருக்கேன். ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு comment on the inbox if you need any help regarding this. I know it is a very tough chapter. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறைய சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். Thank you viewers. Keep watching. Keep on watching. Thank you.